वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 28 खरयुद्धम् करनुडन् युद्धम् अष्टाविंशः सर्गः 28வது सर्गम् खरयुद्धम् करनुडन् युद्धम् निहतम् दूषणं दृष्ट्वा रणे त्रिशिरसा सह करस्याप्यभवत्रासो दृष्ट्वा रामस्य विक्रमम् रणे पोरिल त्रिशिरसा सह त्रिशिरसोडु कोड दूषणनेयुम निहतं माण्डवनाग दृष्ट्वा पार्थ रामस्य श्रीरामरद विक्रमम् अपि पराक्रमत्तयुं दृष्ट्वा चिन्तित् करस्य करणुक्क त्रासः नडुक्कम् अभवत् उण्डायिट्रु पोरिल त्रिशिरसोडु कोड दूषणनेयुम माण्डवनाग पार्थ श्रीरामरद पराक्रमत्तयुं सिन्धित् करणुक्क नडुक्कम् उण्डायिट्रु स दृष्ट्वा राक्षसं सैन्यम् अवेशह्यं महाबलम् हतमेकेन रामेण त्रिशिरो दूषणावपि सः अवन् त्रिशिरो दूषणो त्रिशिरस्दूषणन् इवर्गளையும் अविशह्यं எதிர்க்க முடியாத மகாபலமுள்ள ராட்சசம் ராட்சச சைன்யமப்பி சைன்யத்தையும் ராமேன ஸ்ரீராமன் ஏகேன ஒருவராலேயே ஹதம் ஒழிந்ததாய் திருஷ்டுவா கண்டான். அவன் त्रिशिरस् दूषणன் இவர்களையும் எதிர்க்க முடியாத மகாபலமுள்ள ராட்சச சைன்யத்தையும் ஸ்ரீராமன் ஒருவராலேயே ஒழிந்ததாய் கண்டான். தத்பலம் ஹத்த பூயிஷ்டம் விமானாப்ரேக்ஷ்ய ராட்சசः ஆசசாத கரோ ராமம் நமோச்சேர்வாசவம் யதா. ராட்சசः அரக்கனாகிய கரன் தத்பலம் அச்சைன்யத்தை பற்றி ஹத பூயிஷ்டம் முற்றிலும் ஒழிந்ததாய் விமனாவருந்தி ராமம் ஸ்ரீராமரை பிரேக்ஷ்ய நோக்கி நமுச்சி எனும் அசுரன் வாசவம் இந்திரனை யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆசசாத கிட்டினான். அரக்கனாகிய கரன் அச்சைன்யத்தை பற்றி முற்றிலும் ஒழிந்ததாய் வருந்தி ஸ்ரீராமரை நோக்கி நமுச்சி எனும் அசுரன் இந்திரனை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கிட்டினான். விக்ருஷ்ய பலவச்சாப்பம் நாராச்சான் ரக்த போஜனான் खरश्चिक्षेप रामाय क्रुद्धानाशे विषाणिव. खरः करन् रामाय श्रीरामரை உத்தேசித் சாப்பம் வில்லை பலமாய் விக்ருஷ்ய இழுத்து क्रुद्धान् சினம் கொண்டு ரக்த போஜனான் இரத்தத்தை உறிஞ்சும் ஆஷிவிஷான் இவ சர்ப்பங்கள் போன்ற நாராச்சமெனும் பாணங்களை சிக்ஷேப்ப விடுத்தான். கரன் ஸ்ரீராமரை உத்தேசித்து வில்லை பலமாய் இழுத்து சினம் கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும் சர்ப்பங்கள் போன்ற நாராச்சமெனும் பாணங்களை விடுத்தான். जाम्बिधोन्वन् सुबहुशः चिक्षयास्त्राणि दर्शयन् चचार समरे मार्गान् चरैरथ गतः खरः
ரதகதः ரதத்திலிருந்த கரஹா கரன் சமரே போரில் ஜியாம் நாணை விதூன்வன் தெரித்து கொண்டு சிக்ஷயா பயிற்சியால் அஸ்திராணி அஸ்திரங்களே தர்ஷயன் காண்பித்து கொண்டு ஷரையே பாணங்களால் சுபௌஷகா பலவிதமாய் மார்கான் கதிகளை சச்சார செய்து காட்டினான். ரதத்திலிருந்த கரன் போரில் நாணை தெரித்துக் கொண்டு பயிற்சியால் அஸ்திரங்களை காண்பித்து கொண்டு பாணங்களால் பலவிதமாய் கதிகளை செய்து காட்டினான். சர்வாஷ்ச திஷோ பாணைः பிரதேசश्च மகாரதः ஊரயாமாஸ தம் திருஷ்ட்வா ராமோऽपि சுமஹத்தனுः. மகாரதः சஹா மகாரதன் ஆகும் அவன் பாணையே பாணங்களால் திசக திக்குகள் பிரதிசக விதிக்குகள் சர்வாகாச்ச எல்லாவற்றையும் பூரையாமாச நிரப்பினான். ராமகாபி ஸ்ரீராமரும் தம் திருஷ்டுவா அவனை பார்த்து சுமஹத் அதிமகத்தான தனுஹோ வில்லைச்ச அங்கனமே நிரப்பினார். மகாரதன் ஆகும் அவன் பாணங்களால் திக்குகள் விதிக்குகள் எல்லாவற்றையும் நிரப்பினான். ஸ்ரீராமரும் அவனை பார்த்து அதிமகத்தான வில்லை அங்கனமே நிரப்பினான். சஸ்ஸாயக்கைர் துர்விஷகைः சஸ்ஃபுலிங்கைரேவாக்னிபிः நபश्चकाराविवरं பர்ஜன்ய இவ விருஷ்டிபிः. சஹா அவர் சஸ்ஃபுலிங்கை நெருப்பு பொறிகளோடு கூடிய அக்னிபிஹி இவ நெருப்பு போன்ற துர்விஷகைஹி சகிக்க முடியாத சாயகைஹி பாணங்களால் பர்ஜன்யா மேகம் விருஷ்டிபிஹி மழைத்தாரைகளால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நபகா ஆகாயத்தை அவிவரம் இடைவெளியற்றதாக சக்கார செய்தார். அவர் நெருப்பு பொறிகளோடு கூடிய நெருப்பு போன்ற சகிக்க முடியாத பாணங்களால் மேகம் மழைத்தாரைகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆகாயத்தை இடைவெளியற்றதாக செய்தார். தத்பூவ ஷிதைர்பாணைः கரராம விசர்ஜிதைः பர்யாகாசம் அநாகாசம் சர்வத ஷரசங்குலம். கரராம விசர்ஜிதைः கரணாலும் ஸ்ரீராமனாலும் விடப்பட்ட ஷிதைஹி பாணைஹி கூறிய பாணங்களால் தந்த பர்யாகாசம் ஆகாயம் முழுதும் சர்வதா எல்லா பக்கங்களிலும் ஷரசங்குலம் அம்பு நிறைந்ததாய் அநாகாசம் இடைவெளியற்றதாய் பபூவ விளங்கிற்று. கரணாலும் ஸ்ரீராமனாலும் விடப்பட்ட கூறிய பாணங்களால் அந்த ஆகாயம் முழுதும் எல்லா பக்கங்களிலும் அம்பு நிறைந்ததாய் இடைவெளியற்றதாய் விளங்கிற்று. शरजालवृतसूर्यो नत्तदास्मा प्रकाशते अन्योन्येवद संरम्भात् उभयो संप्रयुध्यतोः. உபயோः இருவர்களும் அந்யோன்யவத சம்ரம்பாத் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் எனும் மாத்திரத்தோடு சம்பிரயுத்யதோஹோ யுத்தம் செய்கையில் சூரியன் ஷரஜாலாவிருதः பாண சமூகத்தால் மறைக்கப்பட்டவனாய் ததா அப்பொழுது பிரகாசத்தே ஸ்ம ந பிரகாசிக்கவில்லை. இருவர்களும் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் எனும் மாத்திரத்தோடு யுத்தம் செய்கையில் சூரியன் பாண சமூகத்தால் மறைக்கப்பட்டவனாய் அப்பொழுது பிரகாசிக்கவில்லை.
ततो नालीकनाराचैस्तीक्ष्णाग्रैश्च विकर्णिभिः अजघान खरो रामं तोत्रैरिव महाद्वीपम् ततः அப்பொழுது கரஹா கரன் ராமம் ஸ்ரீராமரை மகாத்வீபம் மகாகஜத்தை தோத்திரைகி ஈட்டிகளால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நாளிக்க நாராச்சைகி நாளீகம் நாராச்சம் என்கிற பாணங்களாலும் தீக்ஷ்ணாக்ரைகி கூரிய முனையுள்ள விக்கர்ணிபிஹி ச விக்கர்ணி எனும் பாணங்களாலும் ஆஜகான தாக்கினான். அப்பொழுது கரன் ஸ்ரீராமரை மகாகஜத்தை ஈட்டிகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நாளீகம் நாராஜம் என்கிற பாணங்களாலும் கூரிய முனையுள்ள விக்கர்ணி எனும் பாணங்களாலும் தாக்கினான். தம் ரதஸ்தம் தனுஷ்பாணிம் ராட்சசம் பரியவஸ்திதம் தத்ருஷோ சர்வபூதானே பாஷஹஸ்தம் ஏவாந்தகம். தனுஷ்பாணிம் வில்லேந்தி ரதஸ்தம் ரத்தத்தில் இருப்பவனாய் பரியவஸ்திதம் ஒரே நிலையிலிருந்த தம் ராட்சசம் அந்த அரக்கனை சர்வபூதானி எல்லா பிராணிகளும் பாஷஹஸ்தம் பாசத்தை ஏந்திய அந்தகம் இவ யமன் என தத்ருஷுகு கண்டார்கள். வில்லேந்தி ரதத்தில் இருப்பவனாய் ஒரே நிலையிலிருந்த அந்த அரக்கனை எல்லா பிராணிகளும் பாசத்தை ஏந்திய யமன் என கண்டார்கள். ஹந்தாரம் சர்வ சைன்யஸ்ய பௌருஷே பரியவஸ்திதம் பரிஷ்ராந்தம் மகாசத்வம் மேனே ராமம் கரஸ்ததா. கரஹ கரன் பௌருஷே தனது பராக்கிரமத்தில் பரியவஸ்திதம் நிலை நின்று சர்வ சைன்யஸ்ய படை முழுவதையும் ஹந்தாரம் கொன்ற மகாசத்வம் மகாதைரியசாலியாகிய ராமம் ஸ்ரீராமரை ததா அப்பொழுது பரிஷ்ராந்தம் களைப்புற்றவராக மேனே எண்ணினான். கரன் தனது பராக்கிரமத்தில் நிலை நின்று படை முழுவதையும் கொன்ற மகாதைரியசாலியாகிய ஸ்ரீராமரை அப்பொழுது களைப்புற்றவராக எண்ணினான். தம் சிம்ஹம் இவ விக்ராந்தம் சிம்ஹவிக்ராந்த காமினம் திருஷ்ட்வா நோத்விஜதே ராமः சிம்ஹ க்ஷுத்ர மிருகம் யதா. சிம்ஹம் இவ சிம்மத்தை ஒத்த விக்ராந்தம் பராக்கிரமம் உற்றவனும் சிம்ஹவிக்ராந்த காமினம் சிம்ம நடையை ஒத்து நடப்பவனுமான தம் அவனை ராமஹா திருஷ்ட்வா ஸ்ரீராமர் பார்த்து சிம்ஹா ஒரு சிங்கம் க்ஷுத்ர மிருகம் யதா அற்ப மிருகத்திற்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணம் உத்விஜத்தேன சலியாது இருந்தார். சிம்மத்தை ஒத்த பராக்கிரமம் உற்றவனும் சிம்ம நடையை ஒத்து நடப்பவனுமான அவனை ஸ்ரீராமர் பார்த்து ஒரு சிங்கம் அற்ப மிருகத்திற்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணம் சலியாது இருந்தார். தத்தசூர்யே நிகாஷேன ரதேன மகாதாக்கரஹ ஆசசாத ரணே ராமம் பத்தங்க இவ பாவகம். ததः அப்பொழுது கரஹா கரன் சூரிய நிகாஷேன சூரியனுக்கு ஒப்பான மகதா பெரிய ரதேன ரதத்தில் இருந்து கொண்டு பத்தங்கஹா அந்து பூச்சி பாவகமிவ நெருப்பை போல் ரணே போரில் ராமம் ஸ்ரீராமரை ஆசசாத கிட்டினான். அப்பொழுது கரன் சூரியனுக்கு ஒப்பான பெரிய ரதத்தில் இருந்து கொண்டு அந்து பூச்சி நெருப்பை போல் போரில் ஸ்ரீராமரை கிட்டினான்.
ततोऽस्ये सशरं चापं मुष्टिदेशे महात्मनः करश्चिच्छेदरामस्ये दर्शयन् पाणिलघवम् ततः तन्मेल्करः करन्नस्य इन्दे महात्मनः महात्मावाग्ये रामस्य श्रीरामरुडिये सशरम् अम्बु पोट्टिये चापं विल्लै मुष्टिदेशे கைப்பிடியில் பாணிலாகவம் கைவரிசையை தர்ஷயன் காண்பிப்பவனாய் சிச்சேத ஒடித்தான். அதன்மேல் கரண் இந்த மகாத்மாவாகிய ஸ்ரீராமருடைய அம்பு போட்டிய வில்லை கைப்பிடியில் கைவரிசையை காண்பிப்பவனாய் ஒடித்தான். சப்புனஸ்த்வப்பரான் சப்த शराणादाय वर्मणे निजघाणखरक्रुद्ध शक्राशने समप्रभान् सह करः अंधकरन्तोडने पुनः मेळवम् अपरान् वीर शक्राशने समप्रभान् इந்திரனது வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான சப்த 7 ஷரான் பாணங்களை ஆதாய எடுத்து क्रुद्धः सिनमुट्रवनाय वर्मणि कवसत्तिल निजगाण अडित्तान. अंधकरन उडने मेळवुम वेरु इंदिरनது वज्रायुधत्तिற்கு ஒப்பான 7 பாணங்களை எடுத்து சினமுற்றவனாய் கவசத்தில் அடித்தான். ततस्तत् प्रहतं बाणैः खरमुक्तैः पर्वभिः पपात कवचं भूमौ रामस्यादित्यवर्चसः. ततः பொழுது ஆதித்யவர்ச்சசக சூரியனுக்கு ஒப்பான காந்தியுடைய ராமஸ்ய ஸ்ரீராமருடைய தற்கவச்சம் அந்த கவச்சமானது கரமுக்தைகி கரணால் விடப்பட்ட சோப்பர்வபிகி நல்ல கணுக்களுற்ற பாணைகி பாணங்களால் பிரகத்தம் அடியுண்டதாய் பூமோ பூமியில் பப்பாத்த விழுந்தது. அப்பொழுது சூரியனுக்கு ஒப்பான காந்தியுடைய ஸ்ரீராமருடைய அந்த கவசமானது கரணால் விடப்பட்ட நல்ல கணுக்களுற்ற பாணங்களால் அடியுண்டதாய் பூமியில் விழுந்தது. ततश्शर सहस्रेण राममप्रत्ये मौजसम् अर्पयित्वा महानादं ननाद समरेखरः. ततः மேலும் ஷரசஹஸ்ரேன அநேக பாணங்களால் சமரே போரில் அப்பிரதிமௌஜசம் ஒப்பற்ற பராக்கிரமசாலியான ராமம் ஸ்ரீராமரை अर्पयित्वा ताकिविट्टु करः करण महानादं ननाद अट्टहासत्ते इट्टान. மேலும் அநேக பாணங்களால் போரில் ஒப்பற்ற பராக்கிரமசாலியான ஸ்ரீராமரை தாக்கிவிட்டு கரண் அட்டகாசத்தை இட்டான். சஷரேர் अर्पित क्रुद्धः सर्वगात्रेषु राघवः राराज समरे रामो विधूमोऽग्निरिव ज्वलन्. ராகவக ரகுகுலத்தில் பிறந்த சக அந்த ராமக ஸ்ரீராமர் சமரே போரில் சர்வகாத்ரேஷு தேகம் முழுதும் ஷரைகி பாணங்களால் அர்ப்பிதக அடியுண்டவராய் கிருத்தக சினம் கொண்டு விதூமகா புகையற்ற ஜுவலன் எரியும் அக்னிஹீவ நெருப்பென ராஜ விளங்கினார். ரகுகுலத்தில் பிறந்த அந்த ஸ்ரீராமர் போரில் தேகம் முழுதும் பாணங்களால் அடியுண்டவராய் சீனம் கொண்டு புகையற்று எரியும் நெருப்பென விளங்கினார். ततो गंभीर निर्ह्रादं रामशत्रूणि बर्हणः चकारान्ताय सरिपोः सज्जमन्यन्महद्धनुः. ततः பொழுது சாந்த சத்ருணி பர்ஹணः சத்ருக்களை ஒழிக்கும் ராமः ஸ்ரீராமர் கம்பீர நிர்ஹ்ராதம் கம்பீரமாய் ஒலிக்கும் அந்நியத் மற்றொரு மகத்தான தனுவில்லை ரிப்போஹோ சத்ருவினது அந்தாய முடிவிற்காக
சஜ்யம் சக்கார நாணேற்றினார். அப்பொழுது அந்த சத்துருக்களை ஒழிக்கும் ஸ்ரீராமர் கம்பீரமாய் ஒலிக்கும் மற்றொரு மகத்தான வில்லை சத்ருவினது முடிவிற்காக நாணேற்றினார். சுமஹத்வைஷ்ணவம் யத் அதிஸ்ருஷ்டம் மஹர்ஷிணா வரம் தத்தனோருத்யம்ய கரம் சமாபிதாவத். யத் மஹர்ஷிணா முனிவர் பெருமானால் அகஸ்தியரால் அதிசிருஷ்டம் வெகுமதியாய் அளிக்கப்பட்டதோ தந்த சுமஹாத்மிக பெரியதும் வரம் சிறந்ததுமான வைஷ்ணவம் விஷ்ணுவினது தனுஹு வில்லை தப்பொழுது உத்யம்ய உயர்த்தி கரம் கரணை சமபிதாவத தாக்கினார். எது முனிவர் பெருமானால் அகஸ்தியரால் வெகுமதியாய் அளிக்கப்பட்டதோ அந்த மிக பெரியதும் சிறந்ததுமான விஷ்ணுவினது வில்லை அப்பொழுது உயர்த்தி கரணை தாக்கினார். தத்தக்கனக்க புங்கைஸ்தோ ஷரை சன்னத்த பருவபிஹி விபேத ராம சங்கிருத்தஹ கரஸ்ய சமாரே துவஜம். ததः அப்பொழுது உடனே ராமக ஸ்ரீராம சங்கிருத்தः சினம் கொண்டவராய் கனகபொங்கைகி பொன்கட்டுகளுற்று சன்னத்த பர்வபிஹி சமமான கணுக்களுற்ற ஷரை பாணங்களால் சமரே போரில் கரஸ்யே கரனுடைய துவஜத்தை பிபேத அறுத்து தள்ளினார். அப்பொழுது உடனே ஸ்ரீராமர் சினம் கொண்டவராய் பொன் கட்டுகளுற்று சமமான கணுக்களுற்ற பாணங்களால் போரில் கரனுடைய துவஜத்தை அறுத்து தள்ளினார். சதர்ஷணீயோ பகுதா விகீர்ண காஞ்சன துவஜः ஜகாம தரணிம் சூர்யோ தேவதானாமி வாக்ஞய. சாந்த தர்ஷனீய அழகான காஞ்சனத்வஜः தங்கக்கொடி பகுதா பல துணுக்காய் விக்கீர்ணக சிதறி தரணீம் பூமியில் தேவதானாம் தேவதைகளுடைய ஆக்ஞையா உத்தரவின்படி சூரியக இவ சூரிய பகவான் போல ஜகாம வந்து சேர்ந்தது. அந்த அழகான தங்கக்கொடி பல துணுக்காய் சிதறி பூமியில் தேவதைகளுடைய உத்தரவின்படி சூரிய பகவான் போல வந்து சேர்ந்தது. தம் சதுர்பி கரக்ருத்தோ ராமம் காத்ரேஷோ மார்கணை விவ்யாதயுதே மர்மஜ்ஞோ மாத்தங்கமிவ தோமரை. கரன் குருத்தா சினம் கொண்டு யுதி போரில் தம் அந்த ராமம் ஸ்ரீராமரே காத்ரேஷு அவயவங்களில் மர்மஜ்ஞா மர்மமறிந்து தோமரை ஈட்டிகளால் மாதங்கம் இவ யானையைப் போல சதுர்பிகி 4 பாணைகி பாணங்களால் விவ்யாத துன்புறுத்தினான். கரண் சினம் கொண்டு போரில் அந்த ஸ்ரீராமரை அவயவங்களில் மர்மமறிந்து ஈட்டிகளால் யானையைப் போல 4 பாணங்களால் துன்புறுத்தினான். சராமோ பகோ பீர்பாணை கரக்கார்முக நிஸ்ருதை வித்தோ ருதிர சிக்தாங்கோ பபோவ ருஷிதோ புருஷம். சஹ அந்த ராமः ஸ்ரீராமர் கரகார்முக நிஸ்ருதை கரண்வில்லினின்று விடுபட்ட பகுபிகி பாணைகி பல பாணங்களால் வித்தக தைக்கப்பட்டு ருதிர சிக்தாங்கா ரத்தத்தால் அங்கமெல்லாம் நனைந்து புருஷம் கடுமையாக ருஷிதக பபூவ சினம் கொண்டார். அந்த ஸ்ரீராமர் கரண்வில்லினின்று விடுபட்ட பல பாணங்களால் தைக்கப்பட்டு இரத்தத்தால் அங்கமெல்லாம் நனைந்து கடுமையாக சினம் கொண்டார். சதனுர் தன்வீனாம் ஸ்ரேஷ்டः பிரக்ருஹ்ய பராமாஹவே முமோச்ச பரமேஸ்வாசः ஷட்சராணபிலக்ஷிதான்.
தன்வினாம் வில்லாளிகளில் சிரேஷ்டா முதல்வரும் பரமேஸ்வாசக சிறந்த வில்லை உடையவருமான சகாவர் பரமாவே பெரும்போரில் தனுஷை பிரக்ரோஹ்ய எடுத்து அபிலக்ஷித்தான் குறிக்கப்பட்டவைகளான ஷட்சரான் 6 பாணங்களை முமோச்ச எய்தார். வில்லாளிகளில் முதல்வரும் சிறந்த வில்லை உடையவருமான அவர் பெரும் போரில் தனுஷை எடுத்து குறிக்கப்பட்டவைகளான 6 பாணங்களை எய்தார். शिरस्येकेन बाणेन द्वाभ्यां बह्वोरथार्पयत् त्रिभिश्चन्द्रार्धवक्त्रैस्तं वक्षस्य बीजगानः. அத அப்பொழுது தம் அவனை ஏகேன பாணேன ஒரு பாணத்தால் சிரசிலும் துவாபியாம் 2 பாணங்களால் பாஹ்வோஹ 2 கைகளிலும் ஆர்ப்பய தாக்கினார். சந்திரார்த்த வக்தத்ரைஹி அர்த்த சந்திர முகமுடைய திரிபீஹி 3 பாணங்களால் வக்ஷசி மார்பில் அபிஜகான அடித்தார். அப்பொழுது அவனை ஒரு பாணத்தால் சிரசிலும் 2 பாணங்களால் 2 கைகளிலும் தாக்கினார். அர்த்தச்சந்திர முகமுடைய 3 பாணங்களால் மார்பில் அடித்தார். ततपश्चान् महातेजान् नाराचान् भास्करोपमान् जिघांसो राक्षसं क्रुद्धस्त्रयोदश समाददे. तत्पश्चात् तदन्मेल மகாதேஜோவானாகுமவர் குருத்தாசினமுற்று ராட்சசமரக்கனை ஜிகாம்சு கொல்லத் தீர்மானித்து பாஸ்கரோபமான் சூரியனுக்கு ஒப்பான 13 நாராச்ச பாணங்களை சமாததே எடுத்துக்கொண்டார். அதன் மேல் மகா தேஜோவானாகும் அவர் சினமுற்று அரக்கனை கொல்லத் தீர்மானித்து சூரியனுக்கு ஒப்பான 13 நாராச்ச பாணங்களை எடுத்துக்கொண்டார். ततोऽस्य युगामेकेन चतुर्भिश्चतुरोहयान् षष्ठेन तु शिरःसङ्ख्ये खरस्य रथसारथेः त्रिभिस्त्रिवेणुं बलवान् द्वाभ्यामक्षं महाबलः 12 तो बाणेन खरस्य सशरं धनुः चित्वा वज्रनिकाशेन राघव प्रहसन्निव 13 बिभेद समारेकरम्. ततः அப்பொழுது சங்கே போரில் மகாபலக மகாசாமர்த்தியமுடையவரும் இந்திரசமக இந்திரனை நிகர்த்தவரும் பலவானுமாகிய ராகவக ஸ்ரீராமர் அஸ்ய கரஸ்ய இந்த கரணது யுகம் நுகத்தடியை ஏக்கேன ஒரு பாணத்தாலும் சத்துரஹயான் 4 குதிரைகளை சதுர்பிஹி 4 பாணங்களாலும் ரதசாரதேஹே தேர்ப்பாகனுடைய ஷிரஹ தலையை ஷஷ்டேன தூ 6வது பாணத்தாலும் திரிவேணும் ஏற்காலை திரிபிஹி 3 பாணங்களாலும் அக்ஷம் இருசை துவாபியாம் 2 பாணங்களாலும் கரசியே கரணது சஷரம் பாணத்தோடு கூடிய தனுகு வில்லை 12 பாணேன தூ பாணத்தாலும் சித்வா அறுத்து தள்ளிவிட்டு கரம் கரணை வஜ்ர நிகாஷேன வஜ்ராயுதத்தை நிகர்த்த 13 பாணத்தால் சமரே போரில் பிரகசனிவ விளையாட்டாக பிபேத வாரி எறிந்தார். அப்பொழுது போரில் மகா சாமர்த்தியமுடையவரும் இந்திரனை நிகர்த்தவரும் பலவானுமாகிய ஸ்ரீராமர் இந்த கரணது நுகத்தடியை ஒரு பாணத்தாலும் 4 குதிரைகளை 4 பாணங்களாலும் தேர்ப்பாகனுடைய தலையை 6வது பாணத்தாலும் ஏற்காலை 3 பாணங்களாலும் இருசை 2 பாணங்களாலும் கரணது பாணத்தோடு கூடிய வில்லை
12வது பாணத்தாலும் அறுத்து தள்ளிவிட்டு கரணை வஜ்ராயுதத்தை நிகர்த்த 13வது பாணத்தால் போரில் விளையாட்டாக வாரி எறிந்தார். பிரபக்னதன்வா விரதோ ஹதாஸ்வோ ஹத சாரதிஹ கதாபாணிரவப்ளுத்யேதஸ்தோ பூமோகரஸ்ததா. ததா பொழுது கரஹ கரன் பிரபக்னதன்வாவில் முறிந்து விரதா ரதமொழிந்து ஹதாஸ்வஹா குதிரைகள் மாண்டு அத்த சாரதிஹி சாரதியும் மாண்டு கதாபாணிகி கதாபாணியாய் பூமோ தரையில் அவப்ளுத்ய குதித்து தஸ்தோ நின்றான். அப்பொழுது கரன் வில் முறிந்து ரதமழிந்து குதிரைகள் மாண்டு சாரதியும் மாண்டு கதாபாணியாய் தரையில் குதித்து நின்றான். தத்கர்ம ராமஸ்ய மாரதஸ்ய சமேத்ய தேவாஸ்ச மஹர்ஷயஸ்ச அபூஜயன் பிராஞ்சலய பிரஹ்ருஷ்டாஸ்ததா விமானாக்ரகதா சமேதாः. ததா பொழுது சமேதாக ஒன்று கோடி விமானாக்ரகதாக சிறந்த விமானங்களிலிருந்த தேவாச்ச தேவர்களும் மஹர்ஷயச்ச மஹரிஷிகளும் பிராஞ்சலயः கை கூப்பியவர்களாய் சமேத்திய கிட்டி பிரஹ்ருஷ்டாக சந்தோஷமுற்றவர்களாய் மகாரதஸ்ய பெரும் போர் வீரராகிய ராமஸ்ய ஸ்ரீராமரது தற்கர்ம செயலை பூஜையன் மெச்சினார்கள். அப்பொழுது ஒன்று கோடி சிறந்த விமானங்களில் இருந்த தேவர்களும் மகரிஷிகளும் கை கூப்பியவர்களாய் கிட்டி சந்தோஷமுற்றவர்களாய் பெரும் போர் வீரராகிய ஸ்ரீராமரது அச்செயலை மெச்சினார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 28 सर्गः।